நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 22ஆம் தேதியிலேருந்து, அதாவது நாளையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஐபிஎலுக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் நம்ம குக் வித் கோமாளி இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். குக் வித் கோமாளியை பொறுத்த வரைக்குமே சாதாரணமாக ஒரு குக்கிங் ஷோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகி, ஒரு பக்கம் சமையல்னா என்ன அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சவங்க, ஒரு பக்கம் சமையல்னா என்னன்னு சொல்லி சுத்தமாக தெரியாமல் வந்து அதை சொதப்பி விடுறவங்க அப்படின்னு சொல்லி கான்செப்டில் குக்கிங் வித் காமெடி அப்படின்ற கான்செப்ட்ல தான் லான்ச் பண்ணாங்க. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பார்த்தோம் அப்படின்னா பட்டி தொட்டிலாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஷோவை பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா புது புது டிஷ்ஷஸும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. அதே நேரத்தில் டைம் போகிறதே தெரியாமல் பார்த்தோம்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே காணாமல் போகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் இந்த ஷோக்கு அடிக்டட் அப்படின்னே சொல்லலாம். பட் திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா சீசன் 5 இருக்கு இல்லையா, சீசன் 5ல இருந்து விலகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு செஃப் தாமு, வெங்கடேஷ் பட் இவங்க ரெண்டு பேருமே வீடியோ அப்படின்றது போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம தாமு இருக்கார் இல்லையா, அவர் திடுதுப்புன்னு அந்த வீடியோ அப்படின்றத டிலீட்டும் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். பட் வெங்கடேஷ் பட்டை பொறுத்த வரைக்கும் விலகினது தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா அடுத்த அதிரடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த குக் வித் கோமாளியை டைரக்ட் பண்ணக்கூடிய டேரக்டராக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொடியூசிங் ஹவுஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே இந்த சீசன்லேருந்து விலகிறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதனால இந்த வருஷம் குக் வித் கோமாளி சீசன் 5 இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி தான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா செஃப் தாமு இருக்கார் இல்லையா, அவரோட மாதம்பட்டி ரங்கராஜ் இருக்க மாதிரி ஒரு அதிரடியான ப்ரோமோ அப்படின்றத புது ப்ரொடியூசிங் ஹவுஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாதம்பட்டி ரங்கராஜுமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரண்ட்ல பீக்ல இருக்கக்கூடிய செஃப், பலராலையுமே பேசக்கூடிய செஃப், பல செலிபிரிட்டிஸ் வீட்டு திருமணத்தில் பார்த்தோம் அப்படின்னா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செஃப் அப்படின்றதுனால அவர் இந்த ஷோவில் வரது இன்னும் விஜய் டிவியினுடைய அந்த மார்க்கெட்டிங் அப்படின்றத பெருசு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மத்தியில் இந்த சீசனில் யார் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்ற அந்த உத்தேச பட்டியல் இருக்கு இல்லையா, அதுதான் இப்போ பட்டி தொட்டி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஹைலைட்டடாக பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்ல ஃபுட் ரிவ்யூ பண்ணி ட்ரெண்டான இர்ஃபான் இருக்கார் இல்லையா, இர்ஃபான் இந்த சீசனில் இருக்காரு அப்படின்றதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ்ல நம்ம யூடியூப் டிக்டாக்ல ரொம்பவே ட்ரெண்டாக இந்த ஜிபி முத்து இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அவரும் அந்த வாய்ப்பை பார்த்தோம் அப்படின்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். அதே மாதிரி இப்போ குக் வித் கோமாளியில் பார்த்தோம் அப்படின்னா இர்ஃபான் இருக்கார் இல்லையா, இர்ஃபானுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை இர்ஃபானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருந்து ஆட்டோவில் போயிட்டு குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுக்கிட்டு வந்த பையன், அதுக்கப்புறமா யூடியூப் அப்படின்றத ஆரம்பிச்சு ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இன்னைக்கு இந்த ரேஞ்சில் இருக்காரு. யூடியூப்ல சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய பலருக்குமே பார்த்தோம்னா இர்ஃபானுடைய லைஃப் ஸ்டோரி இருக்கு இல்லையா, ஒரு செம்மையான மோட்டிவேஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இர்ஃபான் உள்ள வருது அப்படின்றது பார்த்தோம்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் வரது வந்துட்டு எந்த அளவுக்கு அந்த ஷோக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங்காக இருக்குமோ, அதே மாதிரி இர்ஃபான் வரதுமே ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெஸ்லா இருக்காங்க இல்லையா, ஸோ டெஸ்லா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எலான் மஸ்க் கிட்ட போக தேவையில்லை. தமிழ்நாட்டில் டெஸ்லா அப்படின்னு சொன்னோம்னா அந்த தொப்புள் டெஸ்லா தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அது திவ்யா துரைசாமி அப்படின்னே சொல்லலாம். ஸோ திவ்யா துரைசாமியுமே பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பத்தில் சின்ன திரையில் ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு சில சீரியல்ஸ் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களையுமே பார்த்தோம்னா இந்த சீசனில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஆஃபரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க உள்ள வரது அப்படின்றதுமே பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, யூடியூப்லையாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாஸ்லையாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த டைம் வாய்ப்பு அப்படின்றது வழங்கப்பட்டிருக்குது. எல்லாத்தையுமே உயர்த்தி பார்க்க வச்சிருக்கு புருவத்தை அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இந்த மாதிரி ஆட்களுக்குலாம் புதுசாக கொடுக்குறாங்க, சரி ஓகே இவங்க என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸைட்டாக ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. மூணாவதாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் தேவா இருக்கார் இல்லையா, நம்ம தேவா சாருடைய பையன் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 படங்களுக்கு மேலே இசையமைச்சிருக்காரு. ஸோ ஸ்ரீகாந்த் தேவாவுக்கும் இந்த டைம் வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீகாந்த் தேவா உள்ள வராரு அப்படின்னா ஒரு டைம் பார்த்தோன்னா ஃபன் ஃபீல்டாக இருக்கும், இன்னொரு டைம் பார்த்தோம் அப்படின்னா குக்கிங்கில் இருக்கும். நடுவில் இந்த மியூசிக் ஜானர் இருக்கு இல்லையா, மியூசிக் ஜானரை பொறுத்த வரைக்குமே ஸ்ரீகாந்த் தேவா இருக்காரு அப்படின்னா அந்த கண்டென்ட் அப்படின்றதும் கிடைச்சிரும் அப்படின்றதுனால அவர்கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு. அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு 80% உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா வசந்த் பாண்டியன் ஸ்டோர்ஸில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா சீசன் 2ல. ஸோ அதில் இருக்கக்கூடியவர் தான் பார்த்தோன்னா வசந்த் அப்படின்னே சொல்லலாம். அவருமே இந்த சீசனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம தலைமை விடிவி கணேஷ் அப்படின்னே சொல்லலாம். இங்கே என்ன சொல்லுது, ஜெசி சொல்லுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான டைலாக்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடியே பார்த்தோன்னா சிம்புவினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஜேர்னல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடியவர் தான் பார்த்தோன்னா நம்ம விடிவி கணேஷ் அப்படின்னே சொல்லலாம். போன பிக் பாஸில் பார்த்தோன்னா கூல் சுரேஷ்க்கு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா குக் வித் கோமாளியில் நம்ம
விடிவி கணேஷ்க்கு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்படுது. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்லாம் உள்ள வரதுனால பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருமே நம்ம பார்த்து ரசிச்சவங்க, பார்த்து சிரிச்சவங்க, ஆல்ரெடி நமக்கு நல்ல பழக்கம் இருக்கக்கூடியவங்க வரதுனால பார்த்தோம்னா இந்த டைம் இன்னுமே ஃபன்ஃபில்லாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை குக் வித் கோமாளி டீம் ரொம்பவே பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது தான் நம்ம பிரியங்கா இருக்காங்க இல்லையா? ஸோ விஜய் டிவியினுடைய ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர் சிங்கரில் ஆரம்பித்து அவார்ட் ஷோஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே ஹோஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஹோஸ்ட் தான் நம்ம பிரியங்கா. ஸோ அப்படிப்பட்ட பிரியங்காவுக்கும் இந்த டைம் சான்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படுது. ஆல்ரெடி தலைவி பார்த்தோம் அப்படின்னா பிக் பாஸ் வீட்டு இருக்கு இல்லையா? பிக் பாஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்த ஒரு ஆங்கர் தான். ஸோ அவங்களுக்கு மறுபடியும் இந்த சீசன் குக் வித் கோமாளியில் ஒரு வாய்ப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா பூர்ணிமா தினேஷ் இருக்காங்க இல்லையா? பிக் பாஸ்ல இருந்தாங்க இல்லையா? அவங்க 2 பேர்த்துக்கிட்டையுமே வந்துட்டு பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்னும் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் அப்படி நடத்தப்பட்டு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா? இன்னும் வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகாததுனால அவங்க வந்துட்டு அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாததுனால தொடர்ந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் இந்த சீசன்ல இருக்காங்க. 2 பேர்ல ஒருத்தர் இருந்தாலுமே நல்லா இருக்கும். 2 பேருமே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அது இன்னும் ஒரு லெவல் மேலே போயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களை தாண்டி பார்க்கும்போது இந்த சீசன்ல கண்டஸ்டன்ஸ் விட கோமாளி யாரெல்லாம் இருக்க போறாங்க? ஏன்னா ப்ரொடியூசிங் ஹவுஸ் மாறி இருக்கு, டைரக்டர் மாறி இருக்காரு. அதே கோமாளிஸ் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புகழ் மணிமேகலை எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு அப்படின்றது தரப்பட்டிருக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி பார்த்தோம்னா நம்ம பாலா இருக்கார் இல்லையா? லாஸ்ட் சீசன்ல இருந்த பாலா இந்த சீசன்லயே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சீசன்லயே ஆல்ரெடி பாலா பார்த்தோம் அப்படின்னா அந்த சீசனுக்கு வரல. குக் வித் கோமாளி சீசன் 4க்கு. சீசன் 5லயும் பாலா இல்லாதது அப்படின்றது பாலா ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா? பாலா வந்துட்டு கவுண்டர்ல அடி பிரிச்சு எடுப்பாப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட பாலா இல்லாதது பார்த்தோம் அப்படின்னா ஷோக்கு சின்னதாக ஒரு டிராபேக்காக தான் பார்க்கப்படுது. பட் பாலாவினுடைய இடத்த புகழ் மணிமேகலை எல்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தோம் அப்படின்னா செஃப் வெங்கடேஷ் பட் இருக்கார் இல்லையா? அவருடைய இடம் அப்படின்றது வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் ஃபுல்ஃபில் பண்ணிடுவாரா அப்படின்னும் ஒரு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா செஃப் வெங்கடேஷ் பட்டை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல தாமு கூட வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டான செஃபாக தான் இருந்தாரு. பட் அதுக்கப்புறமா குரேஷி இருக்கார் இல்லையா? குரேஷி பரத் இருக்காங்க இல்லையா? சூப்பர் சிங்கர் பரத். இவங்க 2 பேரோட சேர்ந்து பார்த்தோம்னா அப்படியே செம்ம மெர்ஜ் ஆயிட்டாரு வெங்கடேஷ் பட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஃபன்ஃபில்லாக கொண்டு போனதோட மட்டும் இல்லாமல் ஓகே இந்த ஷோவில் வந்துட்டு குக்கிங் அப்படின்றத தாண்டி பலருமே இந்த காமெடி இருக்கு இல்லையா? காமெடி அப்படின்றத தான் வந்துட்டு ரசிக்கிறாங்க. அப்போ நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு காமெடி கண்டென்ட் கொடுக்கறது, அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு கலாய்ச்சாலுமே அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோக்கு ஏற்ற மாதிரி தன்னை முழுக்க மாற்றிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால வெங்கடேஷ் பட்டுக்குமே பார்த்தோம்னா எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில டைம்ல பார்த்தோம் அப்படின்னா மோட்டிவேஷனாக பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு சில டைம்ல பார்த்தோம் அப்படின்னா காமெடி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு சில டைம்ல பார்த்தோம் அப்படின்னா குக்கிங்ல ஸ்ட்ரிக்டா இருக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆல் ஓவர் எல்லா இடத்தையுமே வெங்கடேஷ் பட் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாரு. இப்போ அதே மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜும் இருப்பாரா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி பார்த்தோன்னா எக்கச்சக்கமான ஃபேம் அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சமையல் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருந்தவர் இருக்கார் இல்லையா? அவர் திடீர்னு இப்படி ஒரு ஷோக்கு வராரு அப்படின்ற பட்சத்தில் அவர்கிட்ட என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றத ஆடியன்ஸ் வைப்பாங்க அப்படின்றது இன்னும் பலருக்குமே புரியாத ஒரு விஷயம் தான். அதை தாண்டி அதை அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாரு, என்ன மாதிரி மக்களுக்கு அவரை காமிச்சிக்க போறாரு அப்படின்றதும் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியே அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சீசனில் யாரை பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.